மூணாவது அதிகாரம் 20வது வசனம் வாசி. செபனியா 3வது அதிகாரம் 20வது வசனம் எடுங்க. 1088வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் 20வது வசனம். 89வது பக்கத்தில் பாருங்க. 20வது வசனம். அக்காலத்திலே உங்களை வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், திருப்பும்போது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். இப்போ இந்த வசனத்தை எடுத்து ஆண்டவர் உங்களை அப்படி வைப்பார் இப்படி வைப்பார் அப்படின்னு போதிக்கிறத தான் சபையும் ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்தால் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆண்டவர் வைப்பார் அப்படிங்கிறத தான் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கணும்னா என்ன செய்யணுங்கிறதை சொல்லி கொடுக்கக்கூடிய சபைகள் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு, இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஆதி ஆகமம் எடுங்க. நான் 2 பிரசங்கத்தை உங்களுக்கு காட்டுறேன். 2 பிரசங்கமும் ஆதி ஆகமத்தில் நடக்குது. முதலாவது 2வது அதிகாரம் 16வது 17வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். யார் சொல்றா? யாருக்கிட்ட? ஆதாம் ஏவாளை கூப்பிட்டு, நீங்கள் இங்கே இருக்க இதை என்ன செய்யலாம், புசிக்கலாம். ஆனால் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவர் சொல்லுங்க. மனுஷனுக்கு முதல்ல ஆண்டவர் பண்ற பிரசங்கம் என்னது? சாகவே. இதை செஞ்சா நீ என்ன செய்வ? ஆண்டவர்கிட்ட போய் ஆதாம் ஏவாளும் போய், என்ன ஆண்டவர் முதல்ல மனுஷனுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறீங்க, சாகவே சாவாயின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இருந்தால், இது 2வது இன்னொருத்தவன் பிரசங்கம் பண்ணுவான். 3வது அதிகாரம் 1-2 வாசிங்க. 3வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு விருட்சங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டு. அந்த சபையில் உங்களை இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி ட்ரெஸ் பண்ணு அப்படி ட்ரெஸ் பண்ணு, இப்படி உன்னை நீ அலங்கரிக்கிறத இப்படி அலங்கரிச்சுக்கோ, இப்படி இரு, இப்படி பேசு, இப்படி நட, இத்தனை மணிக்கு எந்தி, இதில் ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, இதை பண்ணு அதை பண்ணு, சும்மா நொய்யின்னு எதையாவது சொல்லிட்டு இருந்தால் என்ன செய்யும்? வெறுப்பாக தான் இருக்கும். இது ஆண்டவர் சொன்னார். உடனே பிசாசு இப்படி எல்லாம் சொன்னாரா? வாசிங்க. ஸ்திரீ அப்போ அவங்க பதில் சொல்கிறாங்க பிசாசுக்கிட்ட, இங்கே உள்ள எல்லா கனியும் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஆண்டவர் இப்படியெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாள்? ஏவாள் சொல்லுகிறார். அடுத்தது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை செஞ்சா என்ன செய்வ? சாகவே சாவாய். பிசாசு என்ன சொல்லுது? சாகவே சாவ மாட்டேன். நீ என்ன செய்ய மாட்டேன்? சாவ மாட்டேன். ஆனால் என்ன ஆயிருவ? வாசிங்க அடுத்த வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆண்டவருக்கே என்ன செய்யும்? தெரியும். நீ இதை சாப்பிட்டனா நீ தேவர்களைப் போல ஆயிருவன்னு தெரியும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பிரசங்கம். இப்போ இந்த மனிதன் எந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டான்? ஆண்டவர் சொன்னார், நீ இதை புசியக்கூடாது, எல்லாத்தையும் சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்ல ஆடை அணிந்துக்கோ, நல்ல என்ன செய்ய, உன்னை சுத்தமாக வச்சுக்கோ, மேக்கப் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனால் என்ன செய்யாது? இதை மட்டும் என்ன செஞ்சிடாத அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இதே மாதிரி தான் நம்மளும் என்ன செய்கிறோம்? இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறோம், இது பண்ணாத, நீ இப்படி பேசாத, நீ இப்படி நடக்காத அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லுறோம். இப்படி சொல்லக்கூடிய நிறைய சபைகள் என்ன செய்யும்? இருக்கும். இப்படி சொல்லக்கூடிய சபைகள் என்ன செய்யலைன்னா ஜனங்களுக்கு என்ன செய்யலை? பிடிக்கல. கடந்த நாட்களில் ஒரு இடத்துல பேசும் பொழுது
இந்த பாடல்களை வந்து என்ன செய்யுங்க, பாடுங்க. இப்படிப்பட்ட பாடல்களை தவிர்த்து தள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற வரவேற்புகளின் நிமித்தம் அவருடைய பொல்லாத போதனைகளை இன்னும் வேகமாக ஜனங்களிடத்தில் கொண்டு என்ன செய்கிறாங்க, சேர்க்குறாங்க. நம்ம நீ சாகவே சாவா இப்படி தப்பு பண்ண அப்படின்னு சொன்னால் அவன் சொன்னான், இல்லை இது கிருபையின் காலம், ஆண்டவர் உன்னை சாகுறதற்காக என்ன செய்யலை, அழைக்கலை அப்படின்னு சொல்லி பொல்லாத போதனைகளை இன்றைக்கி சபைகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எத்தனை போதனைகள்! அவர்களை வரவேற்கக்கூடிய ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்களாக இருக்கு. இன்றைக்கி ஏன் கடினமான கஷ்டமான இதை செய்யாது அப்படின்னு கடிந்து கொள்ளக்கூடிய ஊழியர்களிடத்தில் வர்ற கூட்டம் 4 பேர் 5 பேர் கொஞ்சமாக இருக்கு. ஆனால் நீ வந்து முதல் வசன வாஸ்தவம் இல்லையா, நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆண்டவர் வைப்பார் அப்படின்ட்டு ஆசீர்வாதம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீ உன்னிடத்தில் இருக்கிறதையெல்லாம் இங்கே கொண்டு கொட்டிட்டனா நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்பேன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணிடுவாங்க. இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க நினச்சி, அவன் சொல்கிறது கரெக்டு தானே, நம்ம ஆண்டவருக்கு செலுத்தும் போது ஆண்டவருடைய ஊழியத்தை வந்து வளரும், நம்ம என்ன செய்வோம், அப்போ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்போம் அப்படின்னு நம்பிடுறேன். மேட்ரு அது இல்லை. நீ எப்படி வாழ்ந்தால் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்பாய். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லும்போது அந்த செப்பனியால் அவர்கள் சிறைப்பட்டு என்ன செய்கிறார்கள், இருக்கிறாங்க. நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் எடுத்து தியானிச்சோம்னா அழகாக புரியும். அவங்க தங்களை தாழ்த்தி ஆண்டவர் பக்கம் திரும்பும் பொழுது அவர்களை இழுத்து கொண்டு அவர்களை சரி பண்ணி அவர் சொல்கிறார், உன்னுடைய சிறையிருப்பிலிருந்து உன்னை நான் திருப்பும் பொழுது நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக என்ன செய்யும் இருப்ப. அப்போ பிரசங்கங்கள் எல்லாம் தலையில் என்ன செஞ்சுட்டு மாறிட்டு பிள்ளைகளிடத்தில் பேச முடியலை. நான் நேற்று ஒருத்தட்ட சொல்லும்போது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டார், சகோதரன் ஒருத்தர் இறந்து போனார். அப்போ பயங்கரமான குடித்ததுனால என்ன ஆயிடுச்சு, உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸும் கெட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதப்போ குடிக்காமல் நிப்பாட்டிட்டாங்க. சில மாதங்கள் குடிக்காமல் இருந்துட்டு மறுபடியும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அதே பழக்கத்துக்குள்ளே போயிட்டு அதிக அளவில் குடிக்க ஆரம்பித்ததுனால தன்னோட உயிர் என்ன போயிடுச்சு, பறி போயிட்டு. ஆனால் குடிக்கிற நபர்கள்கிட்ட போனால் என்ன வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, எவ்வளோ மரணம் வந்தாலும் எவ்வளோ இது நீ செத்துருவ அப்படி சொன்னால் கூட நான் சாவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து என்ன செய்கிறதில்ல, சாகுறதில்லை, அவன் குடியை நிப்பாட்டவரோ தான் செத்தான் அப்படிங்கிறான். அப்போ குடிக்கிறவங்க தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வர மனதில்லாதவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய பாவ வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வதற்கு நிறைய சாக்கு போக்குகள் தான் என்ன செய்கிறாங்க. இங்கே ஆதாம் ஏவாள் அப்படி தான் பண்ணாங்க. என்ன பண்ணினாங்க தெரியுமா, வாசிங்க தொடர்ந்து 3வது அதிகாரத்தில் அந்த பழத்தை எடுத்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சாப்பிட்டாங்க. 7வது வசனத்துலேருந்து வாசிங்க. சாப்பிட்ட பிறகு அப்பொழுது இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, தாங்கள் நிர்வாகிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். பாருங்களேன், இவர் என்ன பண்ணுறாங்க, முதல்ல தப்பு பண்ணிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பாமல் பிசாசினுடைய போதே சாப்பிடலாம்ப்பா, இதெல்லாம் பெரிய தப்பா, குடிக்கலாம்ப்பா. நேற்று ஒருத்தன் இன்னொரு கேள்வி வேறு கேட்டான், மீன் வெட்டிகிட்டு இருக்க நேரத்தில். அதை திராட்சை ரசம்லாம் முன்னாடி குடிக்க தானே செஞ்சுருக்காங்க. அது திராட்சை ரசம், அது ஒயினாக மாற்றுவதற்கான காலம் இருக்குது. அதுக்கு அதை கெட்டு போக வச்சு அதை புளிக்க வச்சு அது பல இது இருக்குது. அப்போ அவங்க அப்படி சொல்ல தானே, அவங்க வந்து என்னத்தை தேடுறாங்க, தங்களுடைய தீமையான வாழ்க்கைக்கு சில காரணங்களையும் அனுமதிக்கக்கூடிய சபைகளையும் தான் என்ன செய்கிறாங்க. இப்பவும் குடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க சபைகளில். அந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பெரிய பாவம் இல்லை, இப்போ உடல் அழுப்போ குடித்தோம் அப்படின்னு காரணத்தை சொல்லிடுறாங்க. ஆனால் இதை நிமித்தம் அவருடைய குடும்பம், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க படுற அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்களை அவங்க நினச்சி பார்க்குறது இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணிட்டாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டது என்னது, தப்பு தானே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோன்னு கதறக்கூடிய நிலையில் இல்லாத ஜனங்கள், பிசாசுடைய போதனை கேட்ட ஜனங்கள், அவர்கள் தங்கள் வெட்கத்தை மூடிக்கொள்ள அத்தி பழ மரத்தில் உள்ள அந்த இலையை வைத்து என்ன செய்கிற ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க, தங்கள் தவறை மறைப்பதற்கு வேறொரு காரியத்தை உருவாக்குவாங்களே தவிர, நிறைய வாட்டி சொல்லுவேன், ஆண்டவர் வந்து சிலைகளையோ விக்கிரகங்களையோ உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, அந்த உடன்படிக்கப்பட்ட 2 தூதர்கள் சிலை செஞ்சு வச்சுருந்தாங்களேம்மா, நாங்கள் அதை வணங்கலப்பா, அதை நான் வந்து பார்த்து அது வழியாக ஆண்டவரை பார்க்குறோம் வாங்கி. நான் அன்றைக்கி ஒரு பையன்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன், முட்டை அடிச்சுட்டு வந்துருந்தோம்.
இப்போ மொட்டை அடிச்சு வந்தோடனே என்னாச்சு மொட்டை போட்டிருக்கியே அப்படின்னு 2 பேருக்குள்ளே விவாதம் நடக்குது. ஒருத்தர் மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கே ஆண்டவர் வாங்கிட்ட முடியவர் விரலையோ கையையோ காலையோ கொத்தி கொடுத்து வந்திருக்கலாம்லையான்னு கேட்குறோம். அதுக்கு இவன் பதில் வந்து மாற்றி மாற்றி விவாதம் நடக்கு. நான் அப்போ அவங்ககிட்ட பேசின காரியம் என்னென்னா, ஒரு மனிதனுக்கு தெரியும் முடி திரும்ப என்ன செஞ்சிடும் வளர்ந்துடும் அப்படின்னு தெரிகிறதுனால மொட்டை அடிக்கிறான். இது ஒரு அவங்களுடைய நம்பிக்கை, அதுக்குள்ளே தலையிட வேண்டாம்னு விட்டாச்சு. ஆனால் நான் என்ன கேட்டேன்னா, நீ வந்து கடவுள் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தெரியாமல் நீ ஒரு காரியத்தை செஞ்சு இதுதான் கடவுளுக்கு பிடிக்கணும்னு என்ன செய்கிற சொல்கிற. கடவுள் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்குறார், ஆண்டவர் உனக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார், உன்னுடைய இருதயத்தில் கொஞ்சம் இடம் தான், நான் சொல்கிற மாதிரி நீ உன் வாழ்க்கையை வாழு அப்படின்னு உனக்கு பிரசங்கம் பண்ணுறார். நீ இந்த தவறெல்லாம் பண்ணால் சாகவே சாவாய் அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். இதுக்கு செவி கொடுக்க மனமில்லாத மனிதன் அதற்கு தனக்கென்று ஒரு கடவுளை உருவாக்குறான், ஒரு சிலையை உருவாக்குறான். இந்த சிலை வந்து ஒரு இடத்துல வச்சாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சப்பரத்தில் வச்சு தூக்கிட்டு போகிறோன்னு வச்சுக்கிறோம், ஒரு தேரில் வச்சு இழுத்துட்டு போகிறோம். நீங்கள் எந்த தேர்லையோ சப்பரத்துலையோ எதில் இருக்கிற சுரூபமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் அது தன்னால் அதில் நிற்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கெட்டி தான் வச்சுருப்பாங்க. அது கீழே விழாதபடிக்கு பாதுகாக்க ஒரு மனுஷனுடைய உதவி என்ன செய்யப்படுது, தேவைப்படுகிற பொழுது இந்த சிலையும் இந்த விக்கிரகங்களும் உனக்கு என்ன உதவி செஞ்சிடும்? இதுதான் நம்முடைய கேள்வி. இந்த கேள்வி கேட்டால் தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ளாமல் இது பாவம் நான் மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல போமா, அதுக்கு அத்திப்பழ இலையை எடுத்து தங்களுடைய அறையிலே கட்டி கொண்டார்கள். தங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டு ஆண்டவர் பக்கம் திரும்பி மறுபடியும் அந்த மகிமையின் ஆடையை பெற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் இல்லாமல் இவன் என்ன பண்ணுவான், அதுக்கு காரணம் சொல்லுவதற்கு பல என்ன செய்கிறான், இது அது அது இதுன்னு அதுக்குள்ள வசனத்தை தேடுறான். நேரே வசனம் சொல்லுது நீ இதை செய்யாது அப்படின்னு சொல்லுதுன்னா அதுக்கு நான் செய்வேன். ஆனால் அதுக்கு எதையாவது கிண்டக்க மாட்டாங்க, அங்கே இங்கேயும் சுற்றி. ஒரு நாள் ஒரு ஃபாதர் கூட என்கிட்ட சொன்னார், இங்கே பார் வெண்கல சர்ப்பத்தை தேவன் தான் உண்டாக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி உண்டாக்க சொன்னார். நீங்கள் தொடர்ந்து படிங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 அதிக வரிசை அதை தொடர்ந்து எங்கே உண்டாக்க சொன்னாரோ அந்த இடத்துல உண்டாக்க சொல்லி கொடுத்து இந்த சர்ப்பத்தை பார்த்து எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்க, பாம்பு கடிச்சவங்க விஷக்கடியிலேருந்து தப்புறாங்க. ஆனால் எப்பொழுது அதை கொண்டு போய் வச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் தூபம் காட்டினாரோ அப்போவே ஒருத்தனை எழுப்பி அதை உடச்சு போட அப்படின்னு சொல்கிறார். நீ உண்டாக்கிக்க, உன் பிள்ளைங்களுக்கு சிலுவையை காட்டி சொல்லி இந்த சிலுவையை தான் இப்படிப்பட்ட ஒரு உருவமுள்ள சிலுவையை தான் ஆண்டவர் சுமந்தார், இப்படி தான் பாடுபட்டார் சொல்லிக் கொடு. ஆனால் அதை வணங்கவோ நமஸ்கரிக்கவோ வேண்டாம் என்று யார் சொல்லுகிறார்? யாத்ராவும் 20வது இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஏசு எங்கேயும் செய்யலை, ஏசு எங்கேயும் செய்யலை, சீசர்கள் எங்கேயும் செய்யலை, பைபிளில் யாரும் செய்யலை. சிறுபத்தை வணங்கி முத்தமிட்ட ஒரு இடம் அந்த வெண்கல சர்ப்பத்தை ஆண்டவர் சொன்னதுக்கு தூபம் கட்டணல அதை உடச்சி போடு. இவங்க உடச்சி போட்டதை விட்டுருவாங்க, ஏன் உடைச்சாங்க அப்படிங்கிறத விட்டுருவாங்க, அது செய்ய சொன்னார் அப்படின்னு. அப்படின்னா ஆதாமும் கேட்டுக்கலாம், நான் தின்றிக்கவே மாட்டேன், நீர் இந்த பழத்தங்க உண்டாக்கலன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அங்கே சொல்ல முடியாது. உனக்கு நன்மை எது தீமை எதுன்னு முடிவு பண்ணக்கூடிய உரிமை கர்த்தருக்கு தான் என்ன செய்யுது. அந்த தேவன் தான் நம்மளுக்கு சொல்லி தருகிறார். இந்த பழத்தை எல்லாம் சாப்பிடு, எல்லாம் நீங்கள் தந்துட்டாரு, நீ சந்தோஷமா இரு, வீடு தந்திருக்காரு, உடையை தந்திருக்காரு, உணவு தந்திருக்காரு, நல்லா இரு. அது என்ன, அந்த பழத்தை எதை திங்கக்கூடாதுன்னு சொன்னோமோ அதை தந்தும்பேன். ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதைத்தான் செய்வேன். ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு, வேண்டாம், அவ்வளோதான். அதுக்கு காரணம்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் வேண்டானா வேண்டாம். நேரடியான வசனங்களே இல்லாமல், நேரடியாக வசனம் இல்லாமல் இவங்க செய்கிறதற்கு சாக்கு போக்குக்காக என்ன செய்கிறாங்க, அத்திப்பழ இலையை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய நிர்வாணத்தை மறைத்து கொள்கிறார்கள். தங்கள் தவறை என்ன செய்கிறாங்க, மறைச்சிக்கிறாங்க. இப்படி தான் இன்றைக்கி சபைகளும் இருக்கு. சபைகள் வந்து என்ன செய்ய முடியல, நல்லதை போதிக்க முடியல. போதிச்சா அவனை கூப்பிடாங்கன்றாங்க. இன்றைக்கி பிரசங்கம் பண்ணால் அடுத்த நாள் மாற்றி விட்ருவாங்க. நல்ல பிரசங்கங்கள் பண்ணுகிறவங்களாம் மாற்றி விட்ருவாங்க. அவன் எப்படி என்னை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, அவன் எப்படி சிலைகளை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது, அவன் எப்படி விக்கிரகத்துக்கு படைத்ததை புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இந்த காரியங்களெல்லாம் சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள உடனே எழுதி போட்டு மாற்றி விட்ருவாங்க. நிறைய இடத்துல நடக்கிற காரியம். அப்போ ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்னது அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏற்ற மாதிரி உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் கூட்டம் போய் என்ன செய்யுது, சேருது. வாசிங்க 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த பூமியில் வாழ்கிற ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. அந்த கொஞ்சம் கூட்டம் தான் உண்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே கோடி கோடி ஜனங்கள்லாம் அப்படி வந்துடுவாங்க இப்படி வந்துடுவாங்க அப்படின்னு எண்ணம் இல்லை. என்னாச்சு? அப்போ கூட்டம் வந்து
சேருகிறது வந்து இவங்கெல்லாம் கூட்டமாக சேர்ந்தாதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் இங்கே கவனிங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அதில் 18வது வசனம் பாருங்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமாய் இருக்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 13, 14 வாசிங்க பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். மத்தேயு 7வது அதிகாரம் 13, 14. இடுக்கமான வாசல் வழியாய் உபதேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமாக தான் என்ன செய்யும்? இருக்கும். இப்படின்னு விட்டு போயிடும். அது கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? அதை சிலர் தான். நீங்கள் பெரிய கூட்டம் கண்டுபிடிச்சிருந்த ஆண்டவரே நமக்கு என்ன செய்யலை? இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆண்டவருக்காக வாழ நினைச்சிட்டு அது இடுக்கமும் நெருக்கவுமாய் தான் என்ன செய்யும்? இருக்கும். அநேகர் வந்து போதிக்கும் பொழுது அவங்க அந்த காரியங்களை போதிக்காமல் இப்போ ஆசீர்வாதத்தை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. நீங்கள் பாருங்கள், வருஷம் வருஷம் நடக்கும் தீர்க்க தரிசன மாநாடு. அப்படி தான் நடக்கும். எங்கேயாவது உபதேசம் அப்படின்னு சொல்கிறாங்களா? எங்கேயாவது உபதேசம், கடினமான உபதேசம் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா இல்லை. எல்லாம் மாறிட்டு. ஏன்னா ஜனங்களுடைய எதிர்பார்ப்பே என்ன எப்படி தெரியுது? அந்த கடினமான உபதேசம் பைத்தியமாக தான் என்ன செய்யுது? சிலுவையின் உபதேசம் அவங்களுக்கு எப்படி தெரியுது? பைத்தியம் மாதிரி தான் தெரியுது. அதனால தான் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அவர்கள் அவங்க கெட்டு போகிறவர்கள் என்ன செய்வாங்க? கூட்டம் கூட்டமாக தான் என்ன செய்வாங்க? போவாங்க. இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறவங்க எத்தனை பேர்? சிலர், கொஞ்சம் சொற்ப ஜனங்கள் தான். அதனால தான் இந்த பாதையில் வரும் பொழுது நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம கொஞ்சம் பேர் தானே இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். அதை தூக்கி தூர போட்டுருங்க. கண்டுபிடிக்கிறவங்க கொஞ்சம் தான். ஏன்னா கடினமான உபதேசம். நீங்கள் 2 பக்கத்துலேயும் காலை வச்சுக்கிறலான்னு என்ன செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் உலகத்தில் வந்து அவங்க இந்த என்னாச்சு என்ன உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இங்கேயும் நம்ம என்ன செய்யணும்? நல்லா வாழணும். இடுக்கமான வாசல் வழியாக என்ன செஞ்சிடக்கூடாது? பிரவேசிச்சிடக்கூடாது. ஆனால் இயேசு சொல்லி தருகிறார், 2 எஜமான்களுக்கு என்ன செய்ய முடியாது. அது மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் பாருங்கள். அதில் அடுத்த பக்கத்திலேயே 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. ஒன்றில் ஆண்டவருக்காக வாழணும், இல்லைன்னா உலகத்துக்கு. ஆண்டவருடைய பிள்ளைங்கிற பேரில் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்ன செஞ்சிடக்கூடாது. நம்மளை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும், நம்ம பேசும்போதே அவங்களுக்கு தெரியும், நம்ம பார்க்கும்போது பேசும்போது அவங்களுக்கு தெரியும் இது ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி தெரியும்? இங்கே நம்ம எல்லோரும் வந்து எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பார்வைகள், பேச்சுக்கள், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? பார்க்கணும். நம்ம வந்து அதில் கவனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். இதில் 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ண முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:14. இயேசு யோவான் மூலமாக எழுதி வச்சிருக்க ஒரு வார்த்தை, ரொம்ப கடினமான வார்த்தை. இந்த பிரசங்கம்லாம் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போல்லாம் இந்த பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. பண்ணுனா அதுக்கப்புறம் என்ன வராது? காசு வராது. ஆமாம், காணிக்க போட மாட்டாங்க. உண்மை அதுதான். அப்படிப்பட்ட சபைகளில் சொற்ப ஜனங்கள் தான் இருப்பாங்க. நான் அதனால தான் முதல்ல சொன்னேன், 5 வருஷம் 5 பேரை வச்சு ஒருத்தர் சபையை நடத்திருக்கோம்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். 5 வருஷம் ஆனால் விடலை, கடைசி வரைக்கும் இருந்தான். இப்போ ஒரு கூட்டம் ஜனங்கள் 300 பேர் கூடியிருக்காங்க. ஆனால் இருப்பாங்க, செய்வாங்க, ஆண்டவருக்காக உயிரையும் கொடுக்க தயார் நிலையில் இருக்காங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள் உருவாக காலம் கடந்து செல்லும். ஆனால் சிலர் தான் என்ன செய்வாங்க? அந்த இடுக்கமான வாசலை பிரவேசிக்க ஒப்பு கொடுப்பாங்க. வாசிங்க 3:13 இல்லை 16. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெறுவெறுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி எப்படி இருந்தா? ஒன்றில் குளிராயிரி, இல்லைன்னா அனலா. நேற்று கூட நம்ம அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது சொன்னது என்னது? அது வந்து வசனத்தை கேட்கும் பொழுது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான். ஆனால் வெயில் அடித்தோடனே என்ன ஆயிரும்? வெயில் அடித்த உடனே பட்டு போய் இங்கே வரும்போது அனல் தான், அப்படியே ஃபயர் ஆயிரும். வெளியே போனோன்னு என்ன ஆயிரும்? புஷ்னு போயிடுவோம். ஏன்னா நம்ம குளிரும் இல்லை, அனலும் இல்லை, 2க்கு இடையில இருக்கும். இங்கே வரும்போது அனல், வெளியே போகும்போது குளிர் அப்படின்னு இருந்தால் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? 2 பேருக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது.
சிலுவையின் உபதேசம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த உபதேசம் அப்படி தான் திட்டத்தான் செய்யும், கோவப்படத்தான் செய்யும். இப்போ பாருங்களேன், இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் நம்ம எப்படி வளர்க்குறோம்? கஷ்டம் ஏன் தெரியாமல் வளர்க்குறோம்? ஏன்னா நம்ம என்ன பட்டுட்டோம், அதனால தான் தூக்கி போட்டு இப்போ நம்மளை எல்லோரும் என்ன செய்கிறாங்க, மிதிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம கஷ்டம் தெரியாமல் வளர்த்துட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வசனம் என்ன சொல்லி தருது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். கஷ்டமாக தான் தெரியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உபதேசம் வரும்பொழுது, கடினமான உபதேசங்கள் வரும்போது ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தான் என்ன செய்யும். இவன் சும்மா சும்மா இன்னும் எந்திங்கிறான், ஜெபம் பண்ணுங்கிறான், அப்படி தான் என்ன செய்யும் தோணும். இப்போ அப்படி தான் தோணும். சும்மா ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி. எங்கள் அப்பாலாம் படுத்துகிற கொடுமை தாங்க முடியாது. இப்போ இல்லை, அப்போ இதில் வேறு நாங்கள் அப்போ விக்கிரகத்தை பின்பற்றிட்டு இருக்கோம். அப்போவே சொல்லுவார், அவங்களுக்கு வாசிக்க தெரியாது, நம்மளை வாசிக்க வச்சு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க. 8 மணி ஜபத்துக்கு வரல எங்கே இருந்தால் மிதி தான், அடி தான், உத தான். மண்ணுக்குள்ளே உருண்டு போனாலும் மிதி தான். அப்போ அப்படி வாங்கிட்டு இங்கே வருவோம். எதுக்கு இங்கே இந்த அடி அடித்து இழுத்துட்டு வராங்களே, எங்கே வர்றாங்கன்னு பார்த்தா உட்காரு ஜெபம் பண்ணு அப்படின்னு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க வரிசையாக. வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது பெரும்பாலும் நம்ம இருந்தது அப்போ ஓலை வீட்டில் சொன்னோன்னு அடிக்கடி பூராலாம் இப்போ ஜெபம் நடக்கும்போது வந்திருந்தால் என்ன நடக்கும்? இப்போ ஒரு பூரா வந்துருச்சு பண்ணா, இவ்வளோ நீளத்தில் ஒரு பெரிய பூரா கருப்பை ஒருத்தன் உள்ளே வந்துட்டான், என்ன ஆகும்? ஓடி. எங்கள் அப்பா அப்படியே வருதுன்னா யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம், அப்படியே பார்த்துட்டு இருப்போம். அப்படியே பூரா வரும் பக்கத்தில் வருமே, அப்போ ஒரு அடி அப்படியே கையால் அடிச்சுட்டு அப்படிம்பாங்க. நம்ம ஜெபம் பண்ணிருப்போம். அங்கே பிந்தி தான் தெரியும், அங்கே ஒரு பூரான சப்பி வச்சிருக்காரு. இல்லையா? அது வரும்போது நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், அது முள்ளெல்லாம் தூக்காதான், அமைதியாக இருப்பாங்க. பக்கத்தில் வந்து ஒரு அடி கையால் தான் அடிச்சிருப்பாங்க. எந்திரிச்சு ஓடணும், செருப்படுக்கணும், அப்படிலாம் கிடையாது. ஜெபம் முடிகிற வரைக்கும் எந்திக்க முடியாது. அப்படியே விட்டா பரவாயில்லை. ஒரு சினிமா பாட்டும் போட விடாண்டா, ஒரே பேருக்கு மனசு பாதர் பாட்டு தான். அவங்களுக்கு அது புரியுதா புரியலையெல்லாம் தெரியாது. எப்போவும் அந்த பாட்டு மட்டும்தான் ஓடும். அதே இதை திரும்ப ஓட்டி அது தேஞ்சிரும். ஆனால் அதே தான் திரும்ப என்ன செய்வா போடும். அனுமதியே கிடையாது, சினிமா பாட்டு போட முடியாது. ஜபத்துக்கு 8 மணிக்கு ஜபத்துக்கு வரலன்னா அடி விடும். எல்லா நாளும் குடும்ப ஜபம் எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா அப்படி தான் இருந்தார். அவங்க இப்போ அங்கே சிபிஎம் போய்ட்டுருக்காங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது நமக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அது பைத்தியக்கார பயலோடு கடந்து அப்படின்னு தோணிச்சு. உண்மையை தான் சொல்கிறேன், அப்படி தோணுச்சு. இன்றைக்கி உங்களுக்கு தோணலாம் பிள்ளைங்களுக்கு. ஆனால் கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி தெரியும்? பைத்தியமாக தான் தெரியும். அதனால தான் 22 வயசில் குடிகாரன், 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் இவன் குடிகாரன் அப்படின்னு பேர் வாங்கணும். கெட்டு போகிறவங்களுக்கு அந்த உபதேசம் எப்படி தெரியும்? பைத்தியமாக தான் தெரியும். தூங்க விடாமல் எழுப்பி ஜெபம் பண்ணுங்கிறான், பைபிள் வாசிங்கிறான், நீ இப்படி பேசக்கூடாது, இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி சொல்கிறாங்களே, இது ஒரு போதனையான்னு தோணும். உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது சீசர்களே இயேசுகிட்டே கேட்குறாங்க, எப்படிப்பா இதையெல்லாம் கைக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி? இது ரொம்ப கடினமாக இருக்குது இந்த உபதேசம், இதை எப்படி கைக்கொள்ள முடியும்? நீ இவ்வளோ தான் பேசணும், இவ்வளோ தான் சிரிக்கணும், இவ்வளோ தான் நடக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். வசனம் அப்படி தான் சொல்லுதுன்னா அப்படி தான் என்ன செய்யணும், இருக்கணும். நீ 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. முதல் பிரசங்கமே ஆண்டவர் இந்த பூமியில் மனிதனுக்கு பண்ண பிரசங்கமே, நீ இதை செய்யாத, என்ன பண்ணிடுவேன், சாகவே சாவாய். இதுதான் முதல் பிரசங்கம். இன்றைக்கி நான் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இது தப்பு, வசனத்தின்படி தப்பு அப்படின்னு உங்களை நான் சுட்டி காட்டினா, சபையில் அவ்வளோ பேர் இருக்கான், இவன் இப்படி பண்ணிட்டாங்க சொல்லிட்டானே அப்படின்னு என்ன பண்ணிடுவீங்க? உலகத்துக்கே தெரியுது ஆதாம் ஏவாளுக்கு பண்ண பிரசங்கம் என்னது, சாகவே சாவாய். தனியாக கூப்பிட்டு ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் தனித்தனியாக சொல்ல, 2 பேரையும் வச்சுட்டு தான் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இது கஷ்டம், இது ரொம்ப மோசம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா பின்னாடியே இன்னொருத்தன் பிரசங்கம் பண்ணுவான், நீ சாகவே சாவதில்லை. அப்போ 2 பிரசங்கமும் வருதா ஒரே மனிதனிடத்தில். ஆதாம் ஏவாளுங்கிற இவங்க 2 பேர்கிட்டையும் தேவன் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே பிசாசும் என்ன செய்யுது, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே இது சரி அது தப்பு அப்படின்னு பல யோசனைகள் என்ன செய்யும், ஓடும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதெல்லாம் ஆசீர்வாதமானதை கொஞ்சமாக சாபம் விட்டு கிடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூர தள்ளிடுவோம். என்ன சொல்லுறான்னு கவனமாக கேட்கணும். நீ உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ மனம் திரும்பி ஆண்டவர் பக்கத்தில் என்ன செய்யணும், போகணும். உன்னுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக என்ன செய்வோம், அப்படி தானே வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியும் மட்டும் எடுத்துக்கொள்ளும், அதுக்கு முன்னே விட்டுருவோம் தானே. எதுக்குமே எல்லா காலத்துலேயும் நம்ம அதை விட்டுடுறோம். அன்னைக்கு போன வாரம் என்ன பிரசங்கம் பார்த்தோம், போன வாரம் இல்லை அதுக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன், என்ன பிரசங்கம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா? யார்? போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம எந்த வசனத்தை தியானித்தோம்,
என்ன ஆசீர்வாதத்தாண்டதோ உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக என்ன செய்கிறார்? திறந்த வாசலை உனக்கு எப்படி திறக்கும் அப்படின்னு பார்த்தோம். நீ வசனத்தை கொன்னிடத்தில் கொஞ்சம் பலன் இருந்தும் நீ வசனத்தை கை கொண்டு என்னை மறுதலியாதபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் ஆண்டவர் திறந்த வாசலை வைப்பாருன்னு எல்லாத்தையும் போய் செஞ்சிடக்கூடாது. நீ வசனத்தை கை கொள்ளணும். ஒன்றறிய கொஞ்சம் பலத்தோடு அவரை மறுதளிக்காமல் நிற்கணும். என்னாதான் திறந்த வாசல் என்ன செய்யப்படும்? திறந்த வாசல் நினச்சி போனாங்க கண்ணாடி கதை வரைக்கும் முட்டிட்டு நிற்போம். அப்படி தான் இருக்கும். ஒரு வாசலும் திறக்காது. ஆனால் வசனத்தை கை கொண்டு நாம் என்ன செய்யணும்? அவரை மறுதளிக்காமல் கொஞ்சம் பலத்தும் இருந்தாலும் கொஞ்சம் ஜபம், கொஞ்சம் வேத வாசிப்பு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாவது ஆண்டவருக்காக பண்ணும் பொழுது ஆண்டவர் திறந்த வாசலை வைப்பார். அல்லேலூயா. இதே தான் இது. தீத்து 1 வாசிங்க. தீத்து 1:13-16 வரை வாசிங்க. தீத்து புதிய ஏற்பாட்டில் 13 வசனம். உண்மையா இருக்கிறது. இது முகாந்திரமாக கட்டுக்கதைகளுக்கும் கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி கண்டிப்பாய் கடிந்து கொள். எப்படி கடிந்து கொள்ளணுமா? யாருக்கு சொல்றார்? பவுல் தீத்துங்கிற ஒரு ஊழியக்காரருக்கு சொல்றாரு, நீ உன் சபையில் இருக்கிற மக்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ளுன்னு சொல்ற. அப்படிதானே? எதுக்கு? அவன் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நீ அவர்களை கண்டிப்பாக என்ன பண்ண கடிந்து கொள். அவர்கள் கட்டுக்கதைக்கு உள்ளே போயிடக்கூடாது. மனுஷனுடைய மாயத்தில் போய் விழுந்துடக்கூடாது. அவர்களுடைய இந்த சாட்சி உண்மையாக இருக்கணும். அப்படின்னா நீ அவனை கண்டிப்பாக என்ன பண்ணு? கடிந்து கொள். எனக்கு பவுல் அதை தான் என்ன செஞ்சார்? சொல்லி தந்தார். தீத்துவுக்கு சொன்னது தான் எனக்கும் என்ன செஞ்சார்? சொல்லி தந்தார். உங்களுக்கும் என்ன செய்கிறார்? சொல்லி தருகிற. நீங்கள் இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க கவனமாய் நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். இப்போது இந்த ஆதாம் ஏவாள் ஒரு அத்திப்பழ இலையை எடுத்து ஒரு ஆடையை செஞ்சாங்க. இப்போ நிறைய வெயில் அடிக்கு. வெயில் என்ன செய்யுது? இலை என்ன பண்ணிடும்? காஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்? ஆமாம், உருந்து போயிடும், சுருங்கிரும். காற்றடிச்சா என்ன பண்ணிடும்? மறுபடியும் என்ன பண்ணும்? பாவம். நீங்கள் செஞ்ச அக்கிரமம் உங்கள் கண்ணு முன்னாடி என்ன செய்யும்? நிற்கும். வசனத்துக்கு எதிராக செய்த தவறுகள் என்ன செய்யும்? நிற்கும். வசனம் சொல்லுகிறபடி வாழலைன்னா அது உங்கள் மனசில் மறுபடியும் என்ன செய்யும்? தோணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை சரி பண்ண ஆண்டவரிடத்துல போகணும். ஆனால் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் ஒரு அத்தியிலே என்ன செய்வாங்க? எடுத்து செஞ்சு என்ன செஞ்சுக்கிடுவாங்க? மறைச்சிக்கிடுவாங்க. வாசிங்க ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு பார்ப்போமா? அதை பார்த்தா நமக்கு தெளிவாக புரியும். ஆதியாகமம் 3வது அதிகாரம். ம் 21வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். அந்த முதல் வசனத்தை பார்த்தீங்களா? பின்பு தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி. என்னது உண்டாக்கி? நீங்கள் ஆண்டவர் பக்கம் போனால் திரும்ப அந்த இலை காயாது. மறுபடியும் உங்கள் பாவம் என்ன செய்யாது? வெளியே வராதபடிக்கு அவர் தோல் உடைகளை செய்து உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்வார்? தருவார். எதுக்கு? இது காஞ்சு போகாது, கிழிக்க முடியாது. தோல் உடைகளெல்லாம் நீங்கள் கிழிக்கலாம் முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எதுக்கு? உங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆழியின் ஆழத்தில் எரிந்து போட்டேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர், உங்கள் சிறை இருப்பை திருப்புவேன்னு சொன்ன ஆண்டவர், இது எல்லாத்தையும் செய்து ஒரு தோல் உடையை உண்டாக்கி தர அவர் ஆசைப்படுகிறார். இன்றைக்கி நம்மகிட்ட நிறைய குறை இருக்கும், பிரச்சனை இருக்கும், இரு மனசு இருக்கும். இது வேண்டாம்ப்பா, இந்த மாதிரியான உபதேசங்கள் தேவையில்லை, இப்படி தான் நம்மளுக்கு உபதேசம் இருக்கணும், இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும், இப்படிலாம் என்ன இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியாக என்ன செய்யணுமா? பிரவேசிக்கணும். நீங்கள் உலகத் பொருளுக்கும் தேவனுக்கும் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையை முழுசும் ஆண்டவருக்கு கொடுத்து இந்த இடுக்கமான வாசல்லையே ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக போகலாம். ஏன்டை கேட்டால் என்ன பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கணும், அவ்வளோதான். அவருக்கு தெரியாதப்பா, அவர் நடத்துவார் அப்படின்ட்டு கடந்து போக ஆரம்பித்தால் இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கும் பொழுது
நாம் ஜீவனை போய் என்ன செய்வோம், அடைவோம். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் உங்கள் குற்றத்தை மறைச்சிக்கொள்ளணும். இந்த கடினமான உபதேசங்கள்லாம் இருந்தால் தான் அது வெளியே வரும். வெளியே வரும்பொழுது தான் நம்ம குற்றம் தெரியும். குற்றம் தெரிஞ்ச ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவர் தோல் உடையை நமக்கு என்ன செய்வார், உடுத்துவார். வாசிங்க சங்கீதம் 32:1 கடைசியாக. சங்கீதம் 32:1. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக இருக்க உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் தோல் உடைகளை கொண்டு என்ன செய்யணும், மூடணும். மூடினால் நீங்கள் யார், பாக்கியவான். அப்போ பாக்கியவான்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் நம்முடைய குற்றத்துக்கு வசனம் சொல்லுகிறபடி நாம் இருக்காமல் வசனத்துக்கு மாறா நம்ம என்ன பண்ணிருப்போம். அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். அது எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருப்போமே தவிர்த்து ஒத்துக்கொண்டு ஆண்டோடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவர் தோல் உடைகளை கொண்டு நம் பாவத்தை மூடுவார். அப்படி மூடப்பட்டால் நாம் பாக்கியவான்களாக என்ன செய்வோம், இருப்போம். அப்படி இருந்தால் தான் நம்ம கடைசியாக முடிச்சிருவோம். முதல் வசனம் வாசித்தோம் இல்லையா, செப்பனியா, அதுக்கு வாங்க. 1087 வசனம் வாசிங்க. செப்பனியா 3:7 வாசிங்க. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றார். அடுத்தது, நான் எப்படி தண்டித்தாலும் அதிகாலையில் எழுந்து நான் எப்படி அவங்கள கடினமாக தண்டித்தாலும் மறுபடியும் அவங்களுடைய கிரியைகளை என்ன செய்கிறாங்க, கேடாக்குனாங்க. 8வது வசனம், நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் இவங்க திரும்ப திரும்ப அதே தவறை தான் செய்கிறாங்க ஒரு கூட்டம். அப்படின்னா நீ என்ன பண்ணு, நான் உனக்கு கொள்ளையாடினதை தரும் வரைக்கும் நீ என்ன பண்ணு, கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 20வது வசனம், காத்திருந்தீங்க, ஒரு காலம் வரும், அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண்கள் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும், இந்த ஜனங்களுக்குள்ள உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா என்ன செய்வோம். இன்னைக்கு ஒருவேளை இவங்க நீங்கள் பைபிளை தூக்கிட்டு போய் 4 பேர் நீங்கள் ஆட்டம் போட்டு கிடக்குறீங்களா, பைபிளில் புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களான்னு சொல்லுவாங்க. பல பிரச்சனைகள் வரும், நெருக்கங்கள் வரும். இந்த இடுக்கண்கள் எல்லாம் வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், காத்திரு, அந்த காலம் வரும்பொழுது உங்கள் சிறையிருப்பை திருப்பி உன்னை பிடிச்சிட்டு இழுத்துட்டு இங்கே உன்னை நான் நிறுத்துவேன். நிறுத்தும் பொழுது இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்குள்ளும் நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமே என்ன செய்வேன். ஆனால் சும்மெல்லாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், வைக்க மாட்டார். நீங்கள் காத்திருக்கும் பொழுது, நீங்கள் அவரிடத்தில் போய் கெஞ்சும் பொழுது, நீங்கள் உங்கள் பாவத்தை மறைக்காமல் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் தண்டிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நம்மளை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மூட அவர் தோளுடைய என்ன செய்வார், தருவார். தருவதோடு இல்லாமல் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா என்ன செய்வார், வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.